Hi friends, 10th NCERT Max Exercise 5.1ல 4th question பார்க்க போறோம். ஸோ இதில் நமக்கு 15 subdivisions சம்ம கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சம்மா பார்த்துட்டே வரலாம். 4th question, which of the following are APs? கீழே நமக்கு 15 subdivisionsல sequence கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதில் எதெல்லாம் வந்து AP அப்படின்னு நம்ம find out பண்ணணும். ஓகேவா? ஸோ if they form an AP, find the common difference D and write 3 more terms அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. சப்போஸ் கீழே கொடுத்துருக்க சீக்வென்ஸ் வந்து நமக்கு ஏபியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம காமன் டிஃபரன்ஸ் டி கண்டுபிடிக்கணும். ஸோ அதோட இங்கே நமக்கு 4 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இன்னும் நம்ம 3 டேர்ம்ஸ் எக்ஸ்ட்ராவாக கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 2, 4, 8, 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சீக்வென்ஸ் வந்து ஏபியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட காமன் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம இதுக்கு காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து A1, இது A2, இது A3, இது A4. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம காமன் டிஃப்ரென்ஸ் டி கண்டுபிடிக்கலாம். ஸோ டி ஈக்குவல் டு நான் A2 மைனஸ் A1 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்போ A2 வந்து 4, A1 வந்து 2. ஸோ அப்போ 4 மைனஸ் 2 வந்து நமக்கு 2 வந்துடும். ஓகேவா? ஸோ அகெயின் நான் காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறேன். A3 மைனஸ் A2. ஸோ A3 மைனஸ் A2 ஈக்குவல் டு, ஸோ A3 வந்து இப்போ 8, ஸோ A4 வந்து 4. ஓகேவா? ஸோ அப்போ 8 மைனஸ் 4 வந்து நமக்கு 4 வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு காமன் டிஃப்ரென்ஸையும் பாருங்க, நமக்கு ஈக்குவலாக இல்லை. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் நமக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு அர்த்தமேட்டிக் ப்ராக்ரெஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ அதை எடுத்து எழுதணும். A2 மைனஸ் A1 நாட் ஈக்குவல் டு A3 மைனஸ் A2. ஸோ எடுத்து எழுதலாம். காமன் டிஃப்ரென்சஸ் ஆர் நாட் ஈக்குவல், therefore it is not an AP. நெக்ஸ்ட் 4th கொஸ்டின்ல செகண்ட் சப்டிவிஷன் 2, 5/2, 3, 7/2, and so on அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சீக்வென்ஸ் வந்து நம்ம ஏபியா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு A1, இது A2, இது A3, இது A4. ஓகேவா? ஸோ ஏபியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் டி ஈக்குவல் டு A2 மைனஸ் A1. ஸோ A2 வந்து நமக்கு 5/2 மைனஸ் A1 வந்து நமக்கு 2. ஓகேவா? ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எடுத்து சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே நமக்கு டினாமினேட்டர் 2 வந்துடும். ஸோ 5 மைனஸ் 4 அப்படின்னு வந்துடும், ஈக்குவல் டு நமக்கு 1/2 கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அகைன் நம்ம டி கண்டுபிடிக்கலாம். ஸோ டி ஈக்குவல் டு இப்போ நம்ம A3 மைனஸ் A2 எடுக்கலாம். ஸோ A3 வந்து நமக்கு 3 மைனஸ் A2 வந்து நமக்கு 5/2. ஓகேவா? ஸோ இதுவும் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ இங்கே 2 வந்துடும். ஸோ இங்கே நமக்கு 6 மைனஸ் 5 வரும் நியூமரேட்டரில். ஸோ 6 மைனஸ் 5 வந்து நமக்கு 1/2 வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 1/2 தான் கிடச்சிருக்கு. ஸோ அகெயின் டி ஈக்குவல் டு A4 மைனஸ் A3 கண்டுபிடிக்கலாம். ஸோ A4 வந்து நமக்கு 7/2 மைனஸ் A3 வந்து நமக்கு 3. ஓகேவா? ஸோ இதுக்கும் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு காமன் டினாமினேட்டர் வந்து நமக்கு 2 வந்துடும். ஸோ மேலே நமக்கு 7 மைனஸ் 6 வரும். ஓகேவா? ஸோ 7 மைனஸ் 6 வந்து நமக்கு 1 வந்துடும். ஸோ 1/2. ஸோ காமன் டிஃப்ரென்சஸ் எல்லாமே நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ கீழே எடுத்து எழுதலாம் பாருங்கள். A2 மைனஸ் A1 ஈக்குவல் டு A3 மைனஸ் A2 ஈக்குவல் டு A4 minus A3. So common differences are equal. So it is an AP. So இது நம்ம AP அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். So AP அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த ஏபிக்கு அடுத்த 3 டேர்ம்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே நமக்கு A1, A2, A3, A4. ஸோ 4 டேர்ம்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ அப்போ நம்ம A5, A6, A7 நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு அர்த்தமேட்டிக் ப்ராக்ரெஷனோட ஜென்ரல் ஃபார்ம் நமக்கு தெரியும். A, A plus D, A plus 2D, A plus 3D, A plus 4D, A plus 5D, A plus 6D and so on. நமக்கு இதே மாதிரி வேல்யூஸ் வந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் A அப்படின்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம் A3, இது A4, இது A5, இது A6, இது A7. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு A1, A2, A3, A4 ஆல்ரெடி நமக்கு இருக்குது. ஸோ அப்போ நம்ம A5, A6, A7 நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் A5 கண்டுபிடிக்கிறேன். ஸோ A5 வந்து நமக்கு A plus 4D. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் 2 ப்ளஸ் 4 இன்ட்டு டியோட வேல்யூ வந்து 1/2. ஓகேவா? ஸோ இதை நம்ம கேன்சலேஷன் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு 2 வந்துடும். ஸோ அப்போ 2 + 2 வந்து நமக்கு 4 வரும். ஸோ அப்போ A5 ஓட வேல்யூ வந்து நமக்கு 4 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு A6 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ A6 வந்து A plus 5D. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ வந்து 2 ப்ளஸ் 5 இன்ட்டு டியோட வேல்யூ 1/2. ஸோ அப்போ 2 + 5D. ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா 9/2 வந்துடும். ஸோ அப்போ A6 ஈக்குவல் டு 9/2. ஸோ நெக்ஸ்ட் நம்ம A7 நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ A7 அப்படின்றது A plus 6D. ஸோ ஏவோட வேல்யூ 2 ப்ளஸ் 6 இன்ட்டு
டியோட வேல்யூ 1/2 ஓகேவா. ஸோ இந்த 2வும் இந்த 6 நமக்கு கேன்சல் ஆனால் இங்கே நமக்கு 3 வந்துடும். ஸோ அப்போ 2 + 3 வந்து நமக்கு 5 வந்துடும். ஸோ இது வந்து நமக்கு A7 ஓகேவா. ஸோ அப்போ ஏபி வந்து ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் அங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க 2, 5/2, 3, 7/2. ஸோ நெக்ஸ்ட்டு A5. ஸோ ஃபிஃப்த்து டேர்ம் வந்து நமக்கு 4 வந்திருக்கு. சிக்ஸ்த்து டேர்ம் வந்து நமக்கு 9/2 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் 7th டேர்ம் வந்து நமக்கு 5 கிடைச்சிருக்கு ஓகேவா. அண்ட் ஸோ ஆன் இதே மாதிரி நமக்கு வேல்யூஸ் வந்துட்டே இருக்கும். இது ஆன்சர். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின்ல 3rd சப்டிவிஷன் -1.2 -3.2 -5.2 -7.2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து நம்ம ஏபியா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ ஏபியான்னு செக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இதோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ இது வந்து நமக்கு A1 ஃபர்ஸ்ட் டேர்ம், இது A2 செகண்ட் டேர்ம், இது A3 தேர்ட் டேர்ம், இது A4 ஃபோர்த் டேர்ம் ஓகேவா. ஸோ D = A2 - A1 ஓகேவா. ஸோ அப்போ A2 - A1 அப்படின்னா ஸோ A2க்கு பதிலாக -3.2 மைனஸ் A1க்கு பதிலாக -1.2 சரியா. நெக்ஸ்ட் -3.2 இந்த மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ இங்கே 1.2 இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் சிம்பிள். ஸோ சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு -2 வந்துடும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் D = A3 - A2 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ A3யோட வேல்யூ வந்து -5.2 மைனஸ் A2ஓட வேல்யூ வந்து -3.2 ஓகேவா. நெக்ஸ்ட் -5.2 நம்ம அங்கே அப்படியே வச்சுக்கலாம். இந்த மைனஸும் வந்து நமக்கு +3.2ன்னு கிடச்சிரும். ஸோ இது டிஃப்ரெண்ட் சிம்பிள். சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு -2 கிடச்சிரும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் அகெயின் D = A4 - A3. ஸோ இங்கே நமக்கு A4 வந்து -7.2 மைனஸ் A3 வந்து -5.2. ஸோ நெக்ஸ்ட் இந்த -7.2 நமக்கு அப்படியே இருக்கும். இந்த மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ +5.2ன்னு வந்துடும். ஸோ டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு -2 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ காமன் டிஃப்ரென்சஸ் எல்லாமே நமக்கு ஈக்குவலாக கிடச்சிருக்கு. ஸோ இங்கே எடுத்து எழுதலாம். காமன் டிஃப்ரென்சஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இட் இஸ் அன் ஏபி ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இது ஏபியாக இருக்கிறதுனால இங்கே நம்ம A5, A6, A7 இந்த 3 டேர்ம்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. A5 = A + 4D ஓகேவா. ஸோ ஏயோட வேல்யூ வந்து -1.2, டியோட வேல்யூ வந்து -2 ஓகேவா. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஏக்கு பதிலாக -1.2 + 4 இன்டூ டிக்கு பதிலாக -2 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இந்த -1.2 நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஸோ ப்ளஸ் இன்டூ மைனஸ் -4 2 = 8 ஓகேவா. ஸோ சேம் சிம்பிள். ஸோ ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு -9.2 கிடைக்கும். ஸோ இது வந்து நமக்கு A5 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் A6ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ A + 5D ஓகேவா. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ வந்து -1.2 + 5, டியோட வேல்யூ -2, நெக்ஸ்ட் -1.2 ப்ளஸ் இன்டூ மைனஸ் -5 2 = 10 வரும் ஓகேவா. ஸோ சேம் சிம்பிள். ஸோ ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு -11.2 கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம A7ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ A + 6D ஓகேவா. ஸோ இங்கே ஏவோட வேல்யூ வந்து -1.2 + 6 இன்டூ டியோட வேல்யூ -2 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் -1.2 ப்ளஸ் இன்டூ மைனஸ் -6 2 = நமக்கு 12 வந்துடும். ஸோ சேம் சிம்பிள் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு -13.2 கிடைச்சிடும் ஓகேவா. ஸோ இதான் வந்து நமக்கு நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின்ல 4th சப்டிவிஷன் -10 -6 -2 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சீக்வன்ஸ் வந்து ஏபியா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இது ஏபியா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு இதோட டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ இதில் வந்து இது A1, இது A2, இது A3, இது A4 ஓகேவா. ஸோ அப்போ D = A2 - A1 = A2 வந்து நமக்கு -6 மைனஸ் A1 வந்து ஒரு -10 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் -6 இந்த மைனஸ் நமக்கு +10 கிடைச்சிரும். ஸோ அப்போ -6 + 10 டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 4 வரும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் அகெயின் D = A3 - A2 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ A3 வந்து -2 மைனஸ் A2 வந்து -6 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் -2 மைனஸ் இன்டூ மைனஸ் நமக்கு +6 வந்துடும். ஸோ டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு +4 வந்துடும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் D = A4 - A3. ஸோ A4 வந்து நமக்கு 2 மைனஸ் A3 வந்து நமக்கு -2 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 2 மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ 2 + 2 நமக்கு 4 வந்துடும் ஓகேவா. ஸோ இப்போ காமன் டிஃப்ரென்ஸ் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ காமன் டிஃப்ரென்சஸ் ஆர் ஈக்குவல். இட் இஸ் அன் ஏபி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ இது ஏபி அப்படின்றதுனால நம்ம A5, A6, A7 ஓகேவா. இதோட நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் A5, A6, A7 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. ஸோ இங்கே A5 = A +
4D. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து A வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் -10, D வந்து 4. ஓகேவா? ஸோ அப்போ A5 ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக -5 ப்ளஸ் 4 இன்டூ டிக்கு பதிலாக ஒரு 4. ஓகேவா? ஸோ அப்போ -10 ப்ளஸ் 16. ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 6 வந்துடும். ஸோ அப்போ A5 வந்து நமக்கு 6 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம A6 கண்டுபிடிக்கணும். ஸோ A6 ஈக்குவல் டு A ப்ளஸ் 5D. ஓகேவா? ஸோ அப்போ ஏயோட வேல்யூ -10 ப்ளஸ் 5, டியோட வேல்யூ 4. ஓகேவா? ஸோ அப்போ -10 ப்ளஸ் 5 4 தான் நமக்கு 20 வந்துடும். ஸோ டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு ப்ளஸ் 10 கிடைக்கும். ஸோ A6 வந்து நமக்கு 10 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் A7 கண்டுபிடிக்கணும். ஸோ A7 வந்து நமக்கு A ப்ளஸ் 60. ஸோ அப்போ ஏயோட வேல்யூ -10 ப்ளஸ் 6 இன்டூ டியோட வேல்யூ 4. ஸோ -10 ப்ளஸ் 6 4 தான் நமக்கு 24 வந்துடும். டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 14 வரும். ஸோ A7ஓட வேல்யூ வந்து நமக்கு 14 கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதான் வந்து APயோட நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ். நெக்ஸ்ட் 4th கொஸ்டினில் 5th சப்டிவிஷன் 3, 3 ப்ளஸ் √2, 3 ப்ளஸ் 2√2, 3 ப்ளஸ் 3√2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இது ஃபர்ஸ்ட் டேர்ம் A1, இது செகண்ட் டேர்ம் A2, இது தேர்ட் டேர்ம் A3, இது ஃபோர்த் டேர்ம் A4. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்க சீக்வென்ஸ் வந்து நம்ம AP அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ D ஈக்குவல் டு A2 மைனஸ் A1. ஸோ இங்கே A2ஓட வேல்யூ வந்து 3 ப்ளஸ் √2 மைனஸ் A1ஓட வேல்யூ வந்து 3. ஓகேவா? ஸோ இந்த ப்ளஸ் 3யும் -3 நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ அப்போ டியோட வேல்யூ நமக்கு √2 கிடைக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அகெயின் டியோட வேல்யூ வந்து A3 மைனஸ் A2. ஸோ இங்கே A3யோட வேல்யூ வந்து 3 ப்ளஸ் 2√2 மைனஸ் A2ஓட வேல்யூ வந்து 3 ப்ளஸ் √2. ஸோ இந்த மைனஸால் நம்ம உள்ளார இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்போ 3 ப்ளஸ் 2√2 மைனஸ் 3 மைனஸ் √2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ப்ளஸ் 3யும் -3 நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ப்ளஸ் √2 இருக்குது, மைனஸ் √2 இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு √2 கிடைச்சிரும். ஓகேவா? அகெயின் நம்ம D கண்டுபிடிக்கிறோம். A4 மைனஸ் A3. ஸோ A4ஓட வேல்யூ வந்து 3 ப்ளஸ் 3√2 மைனஸ் A3ஓட வேல்யூ வந்து 3 ப்ளஸ் 2√2 ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3 ப்ளஸ் 3√2 இந்த மைனஸால் நம்ம உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்போ -3 மைனஸ் 2√2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ளஸ் 3யும் -3 நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 3√2 மைனஸ் 2√2. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு √2வே கிடைக்கும். ஸோ இப்போ காமன் டிஃப்ரென்சஸ் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ காமன் டிஃப்ரென்சஸ் ஆர் ஈக்குவல். therefore it is an AP அப்படின்னு நம்ம எடுத்து எழுதணும். ஸோ இது AP அப்படின்றதுனால நம்ம A5, ஸோ 5th டேர்ம், 6th டேர்ம், 7th டேர்ம் ஓகேவா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. 5th டேர்ம் A5 ஈக்குவல் டு A ப்ளஸ் 4D. ஓகேவா? ஸோ இங்கே ஏயோட வேல்யூ வந்து 3, டியோட வேல்யூ வந்து √2. ஓகேவா? ஸோ இப்போ A5 ஈக்குவல் டு A. ஸோ 3 ப்ளஸ் 4 டியோட வேல்யூ √2. ஓகேவா? ஸோ அப்போ A5ஓட வேல்யூ அதாவது 5th டேர்மோட வேல்யூ வந்து 3 ப்ளஸ் 4 2D அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ A6 நம்ம கண்டுபிடிக்கணும். 6th டேர்ம். ஸோ A6 ஈக்குவல் டு ஸோ ஏவோட வேல்யூ 3 ப்ளஸ் 5 டியோட வேல்யூ √2. ஓகேவா? ஸோ இதான் வந்து A6ஓட வேல்யூ. நெக்ஸ்ட்டு A7. ஓகேவா? ஸோ A7 7th டேர்ம். ஸோ A ப்ளஸ் 6D. ஸோ ஏக்கு பதிலாக இங்கே 3 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ப்ளஸ் 6 டிக்கு பதிலாக √2. ஓகேவா? ஸோ அப்போ A7 வந்து நமக்கு 3 ப்ளஸ் 6 √2 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இதான் நமக்கு ஸோ 4th டேர்முக்கு அப்புறம் ஸோ இது 5th டேர்ம், இது 6th டேர்ம், இது 7th டேர்ம். நெக்ஸ்ட்டு 4th கொஷினில் 6th சப்டிவிஷன் 0.2, 0.22, 0.222, 0.2222 அண்ட் ஸோ ஒன். ஓகேவா? ஸோ இதில் வந்து இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது ஃபோர்த் டேர்ம். ஓகேவா? ஸோ இந்த கொடுத்துருக்க சீக்வென்ஸ் வந்து நமக்கு ஏபி அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் எல்லாமே நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ டி ஈக்குவல் டு A2 மைனஸ் A1. ஸோ இங்கே A2 வந்து நமக்கு 0.22 மைனஸ் A1 வந்து 0.2. ஓகேவா? ஸோ சப்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். 0.22 0.2. ஓகேவா? ஸோ இந்த 2 நமக்கு அப்படியே வந்துடும். ஸோ 2லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 0 வந்துடும். பாயிண்ட் இது 0 நமக்கு அப்படியே வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ டியோட வேல்யூ வந்து நமக்கு 0.02 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அகெயின் டி ஈக்குவல் டு A3 மைனஸ் A2 நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே A3 வந்து நமக்கு 0.222 மைனஸ் A2ஓட வேல்யூ வந்து 0.22. ஓகேவா? சப்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். 0.222வா
0.22 ஓகேவா. சப்ராக்ட் பண்ணால் நமக்கு இந்த 2 நமக்கு அப்படியே வந்துடும். 2லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் 0 வந்துடும். அகெயின் 2லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 0 வந்துடும். இந்த பாயிண்ட்டு இங்கே நமக்கு 0 இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ 0.002 அப்படின்னு கிடச்சிருக்கு ஓகேவா. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கிடைச்ச டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 0.02 மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே நமக்கு 0.002 அப்படின்னு கிடச்சிருக்கு ஓகேவா. ஸோ அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக இல்லை. ஸோ இது வந்து நமக்கு ஏபி கிடையாது. ஸோ நம்ம கீழே எடுத்து எழுதலாம் A2 minus A1 not equal to A3 minus A2. ஸோ காமன் டிஃப்ரென்சஸ் ஆர் நாட் ஈக்குவல். ஸோ இட் இஸ் நாட் அன் ஏபி. இந்த மாதிரி நம்ம ஆன்சர் எடுத்து எழுதணும். இது ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டினில் 7th சப்டிவிஷன் 0, -4, -8, -12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து நமக்கு ஏபியா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் ஓகேவா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் A1, இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது ஃபோர்த் டேர்ம் ஓகேவா. ஸோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். D ஈக்குவல் டு A2 மைனஸ் A1 ஓகேவா. ஸோ இங்கே A2 வந்து நமக்கு -4 மைனஸ் A1 வந்து 0 ஓகேவா. ஸோ இங்கே நமக்கு -4 கிடைச்சிரும். ஓகே நெக்ஸ்ட்டு அகெயின் நம்ம D கண்டுபிடிக்கலாம். A3 மைனஸ் A2. ஸோ A3 வந்து நமக்கு -8 மைனஸ் A2 வந்து நமக்கு அகெயின் ஒரு -4 ஓகேவா. ஸோ அப்போ -8 இந்த மைனஸ் நமக்கு +4 ஆகிடும். ஸோ டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் பிக் நம்பர் சிம்பிள் வந்துடும். ஸோ -4 வந்துடும் ஓகேவா. ஸோ அகெயின் நம்ம D கண்டுபிடிக்கலாம். D ஈக்குவல் டு A4 மைனஸ் A3. ஸோ இங்கே A4 வந்து -12 மைனஸ் A3 வந்து நமக்கு -8 ஓகேவா. ஸோ இங்கே நமக்கு -12 அப்படியே இருக்கும். மைனஸ் நமக்கு +8 வந்துடும். ஸோ டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு -4 வந்துடும். ஸோ காமன் டிஃப்ரென்சஸ் எல்லாம் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ எடுத்து எழுதலாம். காமன் டிஃப்ரென்சஸ் ஆர் ஈக்குவல். இட் இஸ் அன் ஏபி ஓகேவா. ஸோ இங்கே ஏபி நமக்கு ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து ஏபி அப்படின்றதுனால நெக்ஸ்ட் நம்ம அடுத்த 3 டேர்ம்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ A5, A6, A7 நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ நான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். A5 ஈக்குவல் டு A + 4D ஓகேவா. ஸோ இங்கே ஏவோட வேல்யூ வந்து 0, டியோட வேல்யூ -4 ஓகேவா. ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ ஏவோட வேல்யூ 0 + 4 இன்ட்டு டியோட வேல்யூ -4 ஓகேவா. ஸோ அப்போ 0 + -16 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் A5ஓட வேல்யூ நமக்கு -16 அப்படின்னு கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு A6ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். A + 5D. ஸோ இங்கே ஏவோட வேல்யூ 0 + 5 இன்ட்டு டியோட வேல்யூ -4 ஓகேவா. ஸோ அப்போ 0 + 5 4 நமக்கு 20 வந்துடும். ஸோ இங்கே நமக்கு -20 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் A6ஓட வேல்யூ வந்து நமக்கு -20 அப்படின்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு A7ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ A7 ஈக்குவல் டு A + 6D. ஸோ இங்கே ஏவோட வேல்யூ 0 + 6 இன்ட்டு டியோட வேல்யூ -4 ஓகேவா. ஸோ அப்போ 0 + -24 கிடைக்கும். ஸோ அப்போ A7ஓட வேல்யூ -24 ஓகேவா. ஸோ இதான் வந்து நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின்ல 8th சப்டிவிஷன் -1/2, -1/2, -1/2, -1/2 அண்ட் so on அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இது வந்து A1, இது A2, இது A3, இது A4 ஓகேவா. ஸோ எல்லாமே நமக்கு சேம் ஒரே வேல்யூஸாகவே இருக்குது. ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து நம்ம ஏபியா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ D ஈக்குவல் டு A2 மைனஸ் A1. ஸோ A2ஓட வேல்யூ வந்து -1/2 மைனஸ் A1ஓட வேல்யூ வந்து அகெயின் -1/2 ஓகேவா. ஸோ இந்த -1/2 நமக்கு அப்படியே இருக்கும். இந்த மைனஸும் நமக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ +1/2 வந்துடும். ஸோ -1/2 +1/2 நமக்கு 0ன்னு கிடச்சிரும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு டியோட வேல்யூ அகெயின் நம்ம கண்டுபிடிக்கிறோம். A3 மைனஸ் A2 ஈக்குவல் டு A3ஓட வேல்யூ -1/2 மைனஸ் A2ஓட வேல்யூ அகெயின் -1/2. ஸோ இந்த -1/2 நமக்கு அப்படியே இருக்கும். மைனஸ் நமக்கு +1/2ன்னு வந்துடும். ஸோ ஈக்குவல் டு 0 ஓகேவா. ஸோ அகெயின் நம்ம டியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். A4 மைனஸ் A3. ஸோ A4ஓட வேல்யூ -1/2 மைனஸ் A3ஓட வேல்யூ -1/2 ஓகேவா. ஸோ அப்போ -1/2 இந்த மைனஸ் நமக்கு +1/2 ஆகிடும். ஸோ அப்போ ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். காமன் டிஃப்ரென்சஸ் எல்லாம் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ காமன் டிஃப்ரென்சஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இட் இஸ் அன் ஏபி. ஸோ இது ஏபியாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம A5, A6, A7 3 டேர்ம்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ A5 ஈக்குவல் டு A + 4D ஓகேவா. ஸோ இங்கே ஏவோட வேல்யூ வந்து -1/2
டியோட வேல்யூ 0 ஓகேவா. ஸோ அப்போ A5 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ -1/2 ப்ளஸ் 4 இன்ட்டு டியோட வேல்யூ 0 ஓகேவா. ஸோ அப்போ A5 வந்து நமக்கு -1/2 தான் கிடைக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு A6ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ A6 ஈக்குவல் டு A ப்ளஸ் 5D ஓகேவா. ஸோ இங்கே ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஏவோட வேல்யூ -1/2 ப்ளஸ் 5 டியோட வேல்யூ 0 ஓகேவா. ஸோ -1/2 ஸோ இந்த டேர்ம் நமக்கு அப்படியே 0 ஆகிடும் ஓகேவா. ஸோ அப்போ A6ஓட வேல்யூவும் நமக்கு -1/2 தான் கிடைக்குது. நெக்ஸ்ட் அகெயின் நம்ம A7ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ A ப்ளஸ் 6D ஓகேவா. A7ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ A7 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ -1/2 ப்ளஸ் 6 இன்ட்டு டியோட வேல்யூ 0 ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நமக்கு 0 ஆகிடும். ஸோ அப்போ A7ஓட வேல்யூ நமக்கு -1/2 தான் இருக்கும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸையும் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். இது ஆன்சர். நெக்ஸ்ட் 4th கொஷினில் 9th சப்டிவிஷன் 1 3 9 27 அப்படின்ற சீக்வன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீக்வன்ஸ் நம்ம ஏபியா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் ஓகேவா. ஸோ ஏபியா இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதோட காமன் டிஃப்ரென்சஸ் எல்லாமே நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது ஃபோர்த் டேர்ம் ஓகேவா. ஸோ இது ஏபியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இதோட டி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ டி ஈக்குவல் டு A2 மைனஸ் A1. ஸோ A2 வந்து நமக்கு 3, A1 வந்து நமக்கு 1 ஓகேவா. ஸோ -1 ஈக்குவல் டு ஸோ 3 - 1 வந்து நமக்கு 2 வந்துடும் ஓகேவா. நெக்ஸ்ட் அகெயின் நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ A3 மைனஸ் A2 ஓகேவா. ஸோ இப்போ A3யோட வேல்யூ வந்து 9 மைனஸ் A2ஓட வேல்யூ வந்து 3 ஓகேவா. ஸோ சப்ராக்ட் பண்ணால் இதோட வேல்யூ வந்து நமக்கு 6 அப்படின்னு கிடைக்குது ஓகேவா. ஸோ அப்போ ரெண்டு டிஃப்ரென்ஸும் நமக்கு ஈக்குவலாக இல்லை ஓகேவா. ஸோ ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ஸோ இது வந்து நமக்கு ஏபியா இருக்காது. ஸோ எடுத்து எழுதலாம் A2 மைனஸ் A1 நாட் ஈக்குவல் டு A3 மைனஸ் A2. ஸோ காமன் டிஃப்ரென்சஸ் ஆர் நாட் ஈக்குவல். ஸோ இட் இஸ் நாட் அன் ஏபி. நெக்ஸ்ட் 4th கொஸ்டினில் 10th சப்டிவிஷன் A, 2A, 3A, 4A அண்ட் so on அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஏபியா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ ஏபியா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் A1, இது செகண்ட் டேர்ம் A2, இது தேர்ட் டேர்ம் A3, இது ஃபோர்த் டேர்ம் A4 ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ D ஈக்குவல் டு A2 மைனஸ் A1 ஓகேவா. ஸோ அப்போ A2 வந்து இங்கே 2A மைனஸ் A1 வந்து இங்கே A ஓகேவா. ஸோ 2Aலேருந்து ஏவை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு ஏவே கிடச்சிரும். ஸோ அகெயின் நம்ம D கண்டுபிடிக்கலாம். A3 மைனஸ் A2. ஸோ A3 வந்து நமக்கு 3A மைனஸ் A2 வந்து நமக்கு 2A. ஸோ 3Aலேருந்து 2Aவை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு ஏவே கிடச்சிரும். அகெயின் நம்ம காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ A4 மைனஸ் A3 கண்டுபிடிக்கணும். ஸோ A4 வந்து நமக்கு 4A மைனஸ் A3 வந்து 3A ஓகேவா. ஸோ 4Aலேருந்து 3Aவை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு ஏவே கிடைச்சிரும். ஸோ காமன் டிஃப்ரென்சஸ் எல்லாமே நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். A2 மைனஸ் A1 ஈக்குவல் டு A3 மைனஸ் A2 ஈக்குவல் டு A4 மைனஸ் A3 ஓகேவா. ஸோ காமன் டிஃப்ரென்சஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இட் இஸ் அன் ஏபி. ஸோ இது ஏபியாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம இதோட அடுத்த 3 டேர்ம்ஸ் அதாவது A5, A6, A7 நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ A5 வந்து ஸோ A5 ஈக்குவல் டு A ப்ளஸ் 4D ஓகேவா. ஸோ இங்கே ஏவோட வேல்யூ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் ஓகேவா. ஸோ ஏவோட வேல்யூ வந்து ஏவாகவே இருக்குது. ஸோ டியோட வேல்யூவும் நமக்கு ஏவாகவே இருக்குது ஓகேவா. ஸோ அப்போ நம்ம A5 கண்டுபிடிக்கலாம். A5 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ A ப்ளஸ் 4 இன்ட்டு டியோட வேல்யூவும் நமக்கு A தான் ஓகேவா. ஸோ அப்போ A ப்ளஸ் 4A. ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு 5A கிடச்சிரும் ஓகேவா. ஸோ அப்போ A5 ஃபிஃப்த் டேர்மோட வேல்யூ நமக்கு 5A கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம சிக்ஸ்த் டேர்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ A6 ஈக்குவல் டு A ப்ளஸ் 5D ஓகேவா. ஸோ இதில் ஏவோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஏவோட வேல்யூ நமக்கு இங்கே A தான் ப்ளஸ் 5 இன்ட்டு டியோட வேல்யூ நமக்கு A தான் ஓகேவா. ஸோ அப்போ A ப்ளஸ் 5A அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் A6ஓட வேல்யூ வந்து நமக்கு 6A அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு A7ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ A7 வந்து A ப்ளஸ் 6D அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஏவோட வேல்யூ நமக்கு இங்கே A தான் ப்ளஸ் 6 இன்ட்டு டியோட வேல்யூ நமக்கு A தான் ஓகேவா. ஸோ அப்போ A ப்ளஸ் 6A அப்படின்னு வரும். ஸோ அப்போ A7ஓட வேல்யூ வந்து A ப்ளஸ் 6A 7A அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா. ஸோ இதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ். நெக்ஸ்ட்டு 4th கொஷினில் 11th சப்டிவிஷன் A ஸ்கொயர்ட் A கியூப் A பவர் 4 அப்படின்ற ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம ஏபியா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் ஓகேவா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் A1, இது செகண்ட் டேர்ம் A2, இது தேர்ட் டேர்ம் A3, இது ஃபோர்த் டேர்ம் A4 ஓகேவா. ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ D ஈக்குவல் டு
a2 மைனஸ் a1. ஸோ a2 வந்து நமக்கு இங்கே a ஸ்கொயர் மைனஸ் a1 வந்து நமக்கு இங்கே a. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே a ஸ்கொயர்ட் இருக்குது, இங்கே a இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஏவை நம்ம காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ அப்போ a இன்ட்டு a மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அகெயின் நம்ம காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். d ஈக்குவல் டு a3 மைனஸ் a2. ஸோ இங்கே a3 வந்து நமக்கு a கியூப் மைனஸ் a2 வந்து நமக்கு a ஸ்கொயர்ட். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு காமனாக a ஸ்கொயர்ட் இருக்குது. ஸோ அப்போ a ஸ்கொயர்டை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ ரிமைனிங் வந்து எனக்கு a மைனஸ் 1 இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது நமக்கு AP கிடையாது. ஸோ எடுத்து எழுதலாம். a2 மைனஸ் a1 நாட் ஈக்குவல் டு a3 மைனஸ் a2. ஸோ காமன் டிஃப்ரென்சஸ் ஆர் நாட் ஈக்குவல். ஸோ இட் இஸ் நாட் அன் AP. நெக்ஸ்ட் 4th கொஸ்டினில் 12th சப்டிவிஷன் √2, √8, √18, √32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து நம்ம ஏபியா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஏபியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதோட காமன் டிஃப்ரென்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ a1 இது a2 இது a3 இது a4. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். d ஈக்குவல் டு a2 மைனஸ் a1. ஸோ a2 வந்து இங்கே √8 மைனஸ் a1 வந்து 2. ஸோ √8 நம்ம எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ இந்த 8 வந்து 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 எழுதலாமா? மைனஸ் ரூட் நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ ஒரு 2 வந்து நம்ம ரூட்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். ஸோ அப்போ 2√2 அப்படின்னு கிடைக்கும் மைனஸ் √2. ஓகேவா? ஸோ அப்போ 2√2லேருந்து மைனஸ் √2 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு டியோட வேல்யூ வந்து √2 கிடைக்குது. அகெயின் டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். a3 மைனஸ் a2. ஸோ இங்கே a3யோட வேல்யூ வந்து √18 மைனஸ் a2ஓட வேல்யூ வந்து √8. ஓகேவா? இந்த ரூட்டில் இருக்கிற 18 நம்ம 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 அப்படின்னு நம்ம ஸ்பிட் பண்ணி எழுதிக்கலாம். மைனஸ் அதே மாதிரி ரூட்டு. ஸோ 8 நம்ம 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 அப்படின்னு நம்ம ஸ்பிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இங்கே 2 3க்கு பதிலாக ஒரு 3யை வெளில எடுத்துட்டா நமக்கு 3√2 கிடைக்கும். மைனஸ் இங்கே நமக்கு ஒரு 2வை வெளில எடுத்துடலாம். ஸோ அப்போ 2√2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ டியோட வேல்யூ வந்து 3√2லேருந்து 2√2வை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு √2 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ அகெயின் நம்ம டியோட வேல்யூ நமக்கு √2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ அகெயின் டியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ டி ஈக்குவல் டு a4 மைனஸ் a3. ஸோ இங்கே a4ஓட வேல்யூ வந்து √32 மைனஸ் a3யோட வேல்யூ வந்து √18. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரூட்டு. ஸோ 32 நம்ம எப்படி ஸ்பிட் பண்ணலாம் அப்படின்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 5 டைம்ஸ் நமக்கு 2 வந்துடும். மைனஸ் 18 வந்து 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 அப்படின்னு நம்ம ஸ்பிட் பண்ணலாம். ஸோ ரூட்லேருந்து வெளில எடுக்கலாம். ஸோ ரூட்லேருந்து 2 2வை வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 4√2 கிடைக்கும். மைனஸ் 3யை வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே 3√2 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ டியோட வேல்யூ இங்கே நமக்கு √2 கிடைக்குது. ஓகேவா? ஸோ காமன் டிஃப்ரென்சஸ் எல்லாமே நமக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால ஸோ இது வந்து ஒரு ஏபி. ஸோ நீங்கள் கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. காமன் டிஃப்ரென்சஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இட் இஸ் அன் ஏபி. ஸோ இது ஏபியாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம a5 a6 a7 நம்ம 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ கீழே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ a5 ஈக்குவல் டு a ப்ளஸ் 4d. ஓகேவா? ஸோ ஏயோட வேல்யூ √2 டியோட வேல்யூ √2. ஓகேவா? ஸோ இதை நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ ஏக்கு பதிலாக √2 ப்ளஸ் 4 இன்ட்டு டிக்கு பதிலாகவும் √2. ஸோ அப்போ a5ஓட வேல்யூ வந்து ஸோ √2 இங்கே ப்ளஸ் 4√2 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 5√2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து நமக்கு 5th டேர்ம். நெக்ஸ்ட்டு நம்ம 6th டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஸோ a6 ஈக்குவல் டு a ப்ளஸ் 5d. ஓகேவா? ஸோ இங்கே a அண்ட் டியோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ அப்போ a6 ஈக்குவல் டு ஸோ ஏயோட வேல்யூ √2 ப்ளஸ் 5 இன்ட்டு டியோட வேல்யூ நமக்கு √2. ஓகேவா? ஸோ இங்கே √2 ப்ளஸ் 5√2. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 6√2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது நமக்கு 6th டேர்ம். நெக்ஸ்ட்டு 7th டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஸோ a7 ஈக்குவல் டு a ப்ளஸ் 6d. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம ஏ அண்ட் டியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அப்போ a7 ஈக்குவல் டு ஸோ ஏயோட வேல்யூ √2 ப்ளஸ் 6 இன்ட்டு டியோட வேல்யூ நமக்கு √2 அப்படின்னு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு a7 அதாவது 7th டேர்மோட வேல்யூ வந்து 7√2 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்து நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ். இதான் ஆன்சர். 4th கொஸ்டினில் 13th சப்டிவிஷன் √3 √6 √9 √12 அப்படின்ற ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ஏபிஏ அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது 4th டேர்ம். ஓகேவா? ஸோ ஏபி அப்படின்னா ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் எல்லாமே நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ டி ஈக்குவல் டு a2 மைனஸ் a1. ஓகேவா? ஸோ இங்கே a2 வந்து நமக்கு √6, a1 வந்து நமக்கு √3. ஸோ √6 நம்ம எப்படி எழுதலாம்?
√2 இன்ட்டு √3 அப்படின்னு எழுதலாமா? -√3 நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லையும் √3 நமக்கு காமனாக இருக்குது. ஸோ நம்ம √3யை வெளில எடுக்கலாம். ஸோ அப்போ √3யை வெளில எடுத்துட்டா ரிமைனிங் வந்து ஸோ √2 - 1 இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ டி வந்து நமக்கு √3 இன்ட்டு √2 - 1 கிடச்சிருக்கு. ஸோ அகெயின் நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ டி ஈக்குவல் டு A3 - A2. ஓகேவா? ஸோ A3 வந்து √9. ஸோ A2 வந்து நமக்கு √6. ஓகேவா? ஸோ இப்போ √9 - √6. ஓகேவா? √9 நம்ம எப்படி எழுதலாம்? √3 இன்ட்டு √3 அப்படின்னு எழுதலாம். மைனஸ் √6 நம்ம எப்படி எழுதலாம்? √2 இன்ட்டு √3 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லையும் நமக்கு √3 காமனாக இருக்குது. ஸோ அப்போ √3யை காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் நமக்கு √3 - √2 வரும். ஸோ இது வந்து டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸையும் பாருங்க. ஸோ இது ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இல்லை. ஸோ A2 - A1 நாட் ஈக்குவல் டு A3 - A2. ஸோ அப்போ காமன் டிஃப்ரென்சஸ் ஆர் நாட் ஈக்குவல். தேர்ஃபோர் இட் இஸ் நாட் அன் AP. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின்ல 14th சப்டிவிஷன் 1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் அப்படின்ற சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு ஏபியா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் A1, செகண்ட் டேர்ம் A2, இது தேர்ட் டேர்ம் A3, இது ஃபோர்த் டேர்ம் A4. ஓகேவா? ஸோ ஏபியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ D ஈக்குவல் டு A2 - A1. ஸோ A2 வந்து நமக்கு இங்கே 3 ஸ்கொயர் மைனஸ் A1 வந்து 1 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ 3 ஸ்கொயர் அப்படின்னா ஸோ இதை நம்ம 9 எழுதலாம். -1 ஸ்கொயர் அப்படின்னா நம்ம 1 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இங்கே D வந்து நமக்கு 9 - 1 நமக்கு 8 கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அகைன் நம்ம D ஈக்குவல் டு A3 - A2 கண்டுபிடிக்கணும். ஸோ A3 வந்து நமக்கு இங்கே 5 ஸ்கொயர். ஓகேவா? -A2 வந்து 3 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ 5 ஸ்கொயர் அப்படின்னா 25 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் -3 ஸ்கொயர் அப்படின்னா 3 3s 9 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ டியோட வேல்யூ வந்து இங்கே 16 கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ காமன் டிஃப்ரென்சஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக இல்லை. ஸோ அப்போ இது ஏபி கிடையாது. ஸோ அப்போ A2 - A1 not equal to A3 - A2. ஸோ இங்கே காமன் டிஃப்ரென்சஸ் ஆர் நாட் ஈக்குவல். therefore it is not an AP அப்படின்னு நம்ம எடுத்து எழுதணும். இது ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின்ல 15th சப்டிவிஷன் லாஸ்ட் சப்டிவிஷன் 1 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 73 and so on அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீக்வென்ஸ் நம்ம ஏபியா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது ஃபோர்த் டேர்ம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ D ஈக்குவல் டு A2 - A1. ஸோ A2 அப்படின்னா ஸோ 5 ஸ்கொயர் மைனஸ் A1 வந்து 1 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ 5 ஸ்கொயரை நம்ம 25 அப்படின்னு எழுதலாம். -1. ஸோ அப்போ டியோட வேல்யூ வந்து நமக்கு இங்கே 24 கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அகைன் நம்ம D ஈக்குவல் டு A3 - A2 கண்டுபிடிக்கணும். ஸோ A3யோட வேல்யூ வந்து இங்கே 7 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ மைனஸ் A2ஓட வேல்யூ வந்து 5 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ 7 ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம்? 49. 7 7s are 49 minus 5 ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம்? 25 அப்படின்னு எழுதலாம். 5 5s are 25. ஓகேவா? ஸோ இப்போ டியோட வேல்யூ பாருங்க 49லேருந்து 25 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 24 வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு டி டிஃப்ரெண்ட் வந்து 24 தான் கிடச்சிருக்கு. இங்கே நமக்கு 24 கிடச்சிருக்கு. ஸோ அகைன் நம்ம A4 - A3யும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ D ஈக்குவல் டு A4 - A3. ஓகேவா? ஸோ இப்போ A4 எவ்வளவு? 73. ஓகேவா? மைனஸ் A3 எவ்வளவு? 7 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ 73 - 7 ஸ்கொயருக்கு பதிலாக 7 × 7 நம்ம 49 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ அப்போ டியோட வேல்யூ 73லேருந்து 49 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 24 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்க காமன் டிஃப்ரென்சஸ் எல்லாமே நமக்கு ஈக்குவலாக இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஏபி. ஸோ எடுத்து எழுதலாம். காமன் டிஃப்ரென்சஸ் ஆர் ஈக்குவல். தேர்ஃபோர் இட் இஸ் அன் ஏபி. ஸோ இது ஏபி அப்படின்றதுனால ஸோ நெக்ஸ்ட் நம்ம A5, A6, A7 இந்த 3 டேர்ம்ஸே நம்ம கண்டுபிடிக்கணும். கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. A5 ஈக்குவல் டு A + 4D. ஓகேவா? ஸோ இங்கே ஏவோட வேல்யூ A அப்படின்றது ஃபர்ஸ்ட் டேர்ம். ஏவோட வேல்யூ 1 ஸ்கொயர். ஸோ டியோட வேல்யூ 24. ஓகேவா? ஸோ இப்போ A5 கண்டுபிடிக்கலாம். ஸோ A5 ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 1 ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு டியோட வேல்யூ 24. ஓகேவா? ஸோ இந்த 1 ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம 1 அப்படின்னே எழுதிடலாம். ப்ளஸ் 4 4s are 16. ஸோ ரிமைனிங் 1 4 2s are 8. 8 + 1 நமக்கு 9 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ A5 வந்து நமக்கு 1 + 96. ஸோ A5 வந்து நமக்கு 97 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் A6ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ A6 ஈக்குவல் டு A + 5D. ஓகேவா? ஸோ இங்கே ஏவோட வேல்யூ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 5 இன்ட்டு டியோட வேல்யூ 24. ஸோ 1 ஸ்கொயரை நம்ம 1 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ 5ஐயும் 24ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 120 கிடைக்கும். ஸோ அப்போ A6ஓட வேல்யூ வந்து நமக்கு 121. ஸோ 6th டேர்ம். ஓகேவா? A6 அப்படின்றது
சிக்ஸ்த் டேர்ம் இதோட வேல்யூ வந்து 121 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் A7ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ A7 ஈக்குவல் டு A + 6D. ஸோ இங்கே ஏக்கு பதிலாக 1² + 6 இன்டூ டிக்கு பதிலாக 24. ஓகேவா? ஸோ அப்போ 1² நம்ம 1 அப்படின்னே எழுதிடலாம். ஸோ 6ஐயும் 24ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 144 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ A7 அப்படின்றது 7th டேர்ம். ஸோ A7 வந்து நமக்கு 145 கிடைச்சிருக்கு. ஸோ இதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய 3 டேர்ம்ஸ். இதான் ஆன்சர்.